எல்லார் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத நாள் அதுதான் பள்ளி பருவத்தின் கடைசி நாள். நாங்களும் அன்னைக்கு எல்லார் போலவும் சோகமாக தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒரே காலேஜ்லேயே படிக்கலான்னு சத்தியம் வாங்கிட்டோம். கடைசியாக கொஞ்சம் நினைவுகளையும் சேகரிச்சிட்டோம். நான் எதுக்காக வெயிட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ்க்காகத்தான். நாங்கள் நினச்ச மாதிரியே ஒரே காலேஜ்லேயே சேர்ந்துட்டோம். இதில் 2 பேர் மட்டும் வேறு காலேஜில் சேர்ந்துட்டாங்க, எம்பிபிஎஸ் சீட் கிடச்சதால. என்னதான் அவங்க எங்கள் கூட படிக்கலன்னு கஷ்டமாக இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டராக போகிறாங்கன்னு நினச்சா பெருமையாக தான் இருக்குது. அன்றைக்கி தாங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. நாங்களும் எங்கள் கிளாஸில் போயிட்டு உட்காந்துட்டோம். அப்போ தான் ஒரு புது ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் ஆனா. என்னடா ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸை காணோன்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு புதுசாக ஃபோன் வாங்கியிருக்கேன் பாருன்னு சொன்னானுங்க. நேற்று கிளாஸில் எடுத்த திருக்குறள் எல்லாரும் படிச்சிங்களா? யார் யார் படிச்சிங்க? படிச்சிட்டானுங்களா? நோட்ஸும் இல்லை, மெட்டீரியலும் இல்லை, எப்படி படிச்சிருப்பாங்க? சரி, இன்னைக்கு படிக்காதவங்க நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க. டெஸ்ட்டு. டேய், நோட்ஸும் இல்லை, மெட்டீரியலும் இல்லை, எப்படா படிச்சிங்க? எல்லா ஃபோனில் தான். எனக்கும் கொஞ்சம் சொல்லி தரீங்களா? ஆரம்பத்தில் ஃபோன் வச்சு நல்லா தான் படிச்சுட்டு இருந்தானுங்க. என்ன ப்ரோ பண்ணுற? படிக்கிறியா? படிக்காத ப்ரோ, படிப்பில் வெறுப்பு ப்ரோ. வா ப்ரோ கேம் ஆடலாம். ப்ரோ, இதெல்லாம் எனக்கு விளையாடி பழக்கம்ல ப்ரோ. வா ப்ரோ, நான் சொல்லித்தரேன். சரி இரு ப்ரோ. என்னதான் இந்த ஃபோன் எங்களுடைய படிப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தீமையாக மாறிடுச்சு. எப்பவும் போல் ஒன்றா படிக்கலான்னு திரும்பி பார்க்குறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இல்லை, லாஸ்ட் பெஞ்சில் கேம் விளையாடிட்டு இருந்தானுங்க. என்னடா பண்ணுறீங்க இங்கே? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் விட்டு ஏன் லாஸ்ட் பெஞ்ச் வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சு, வாங்கடா சாப்பிட்லாம். நாங்கள் வரல, நீ ஏன் சாப்பிடு போ. கோமா போயிட்டு ஃபோனை வாங்கினேன். முறையாக என்னை அடிக்க கை வாங்கினா. ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன். இருக்கை வைத்த என் நண்பர்களின் பெயர்களை தொட்டு பார்த்து கலங்கியது என் கண்கள். கண்ணீரை துடைத்து கொண்டே மெல்ல நினைவு கூர்ந்தேன் என் பள்ளி பருவத்தின் அழகிய நாட்களை. இது போல் சந்தோஷம் மட்டுமே கலந்திருந்த எங்கள் நட்புக்குள்ளே ஆன்லைன் கேம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையே மாற்றிடுச்சு. அவங்க தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. இனிமே கேமே விளையாட மாட்டோன்னு சொன்னாங்க. அதை நானும் ஏற்றுக்கிட்டேன். இதிலிருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, மொபைல் ஃபோன் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு அறிவியல் சாதனமும் நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அதுக்கு நாம் அடிமையாகவும் கூடாது. நாம் அதை திறமையாக கையாளணும். தடுமாறும்போது தாங்கி பிடிப்பதும் தடமாறும்போது தட்டி கேட்பதும் தான் உண்மையான நட்பு.